இன்றைக்கி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிஃப்டியோடைய நெகட்டிவ் ஓப்பனிங் பார்க்கணும். ஸோ 24,960 இதோட ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ மைனஸ் 1.1 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. அதாவது மைனஸ் 0.2% வந்து காட்டுது. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு ஹாலிடேஸ் மூடில் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டவு ஜோன்ஸை தவிர நாஸ்டாக் எல்லாமே வந்து வீட்டில் தான் இருக்குது. ஈசி மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி வெளியில் இருக்குது. நிக்கல் அண்ட் புசத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நாம் ஏடிஆர் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் எல்லாமே வந்து கிரீன் லைட்டில் தான் இருக்குது. அதுமாதிரி ஐடி ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 3% வந்து சேஞ்சஸ் வந்து காட்டுது. ஸோ மேஜர்லி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஆஸ் பர் த குளோபல் டூ வந்து வரலாம். ட்ரம்ப்புடைய பதவி ஏற்புக்கு அப்புறம் அவருடைய ஃபஸ்ட்டு பட்ஜெட் சில ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொபோசலை பேஸ் பண்ணியும் இது மார்க்கெட்டோடைய மூவ்ஸ் வந்து அப்படிங்கிறத நாம் பேஸ் பண்ணணும். கரன்சியை பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆருடைய கரன்சி தொடர்ந்து யூசர் ஐஎன்ஆர் கரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைன் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போது எஃப்ஐஐ அண்ட் டிஐடைய நேற்று டிரான்சாக்ஷன் பார்த்துருக்கோம். எஃப்ஐஐ கேஷ் 1,506 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 22 crores. டிஐ ரொம்ப கம்மியாக பை பண்ணியிருக்காங்க. அது எஃப்ஐஐ வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் 1,871 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 23,550 crores வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ஸ் 11,600 crores வந்து பையாக இருக்குது. ஸ்டாக் ஆப்ஷனில் 944 crores. டோட்டலாக எனக்கு வந்து 11,023 crores வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐடியோடைய ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிறது. இந்த ஒரு மூவும் நேற்றுடைய ப்ரீ மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம். ஸ்டாக் டு ஃபோக்கஸ் அப்படின்ற செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரான் சிங்க்கு, வெல் பேவரேஜ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இண்டோஸ்டாக்ஸ் கேபிட்டல் ஃபினான்ஸ், ரிபாக் கொலாய்ட்ஸ், பிபி ஃபின்டெக் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிலேட்டடாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் 100ல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் ரிசர்வ் பேப்பர்ஸ் இதுவும் வந்து இன்டர்நெட் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜெயின் இரிகேஷன்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டார்கெட் 50 ஸ்டாக் லாஸ் வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது not registered SEBI registered stock analyst. Just for that, whatever studies we are doing and whatever we are browsing through internet, the same thing நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பற்றி நம்ம பார்க்கலாம். இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,300 இருக்குது. அதுக்கப்புறம் 24,300 இருக்குது. அதுக்கப்புறம் 24,400 தென் 24,500 இது வந்து டாப் 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 அண்ட் அகைன் 24,100 அண்ட் 24,000 இது எல்லாமே வந்து சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்குது. நேற்று நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெக்னிக்கல் டெலிஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்ஸில் ஹையர் டாப் பாட்டம் ஃபார்மேஷனில் செகண்ட் கன்சல்டேஷன் இருக்குது. இட் இஸ் கிளியர்டு. அதாவது 20 days 10 days 200 days மூவிங்காக இருக்குது. எவ்வளோவா வந்து கிளியர் ஆகிருக்கு. இந்தியா ஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் 0.31% டெக்ளைன் ஆகிருக்கு. நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்தியா பிக்ஸ் வந்து ஆப்போசிட்லி ப்ரொபோர்ஷன் கூட நிஃப்டி 50. ஸோ பாருங்கள், இந்தியா பிக்ஸ் டவுன் ஆகும்போது நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் மேலே ஷூட் ஆகிருக்கு. கன்க்ளூஷன்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்டை மற்ற குளோபல் கியூ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பேரிஸில் தான் போகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.